ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு அவுட்டிங் அண்ட் ஹாஸ்பிட்டல் vlog தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நானும் அப்பா தான் போயிட்டு இருக்கோம். அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் அலர்ஜி மாதிரி ஆயிருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இது வந்து மார்னிங் ஒரு அரவுண்ட் 10 o'clock வெதர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ க்ளவுடியாக ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னா, இது வந்து ஒரு 8 இயர்ஸாக வந்து அவங்களுக்கு இருக்குது அந்த ஏதோ அலர்ஜி மாதிரி. எல்லா இடத்துலையும் பார்த்தாங்க, எல்லா டேப்லெட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே எடுத்து பார்த்தாங்க. பட் எதுவுமே ஆகலை. ஃபைனலாக இங்கே வந்து பெங்களூரில் ஜேபி நகரில் ஒரு கிளினிக் இருக்குது இந்த ஸ்கின் ரிலேட்டடாக. ஸோ அங்கே தான் போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து பொம்சந்திரா கிட்ட வந்துட்டோம். ஸோ நாங்கள் வந்து மெட்ரோ தான் எடுக்க போகிறோம். மெட்ரோவில் ஒரு 25 minutes தான் ஆக போகுது. பட் பைக் இல்லைன்னா கார் பஸ் ஏதாச்சும் எடுத்தோன்னா நியர்லி 1 hourக்கு மேலே ஆகும். ஸோ எங்களுக்கு வந்து 11:30க்கு அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. ஸோ பொம்சந்திரா கிட்ட வந்து எங்களுக்கு வந்து மெட்ரோ கிட்ட வந்து பார்க்கிங் கிடைக்கல பைக்குக்கு. ஸோ அதனால் ஓகே, இங்கே வந்து நியர்பையாக எங்கள் அண்ணாவோட கம்பெனி ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு எங்கள் அண்ணா வந்து என்னை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ பொம்சந்திரானாலே கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஸோ நீங்கள் பார்க்கலாம், ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைடும் வந்து இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் டிராஃபிக் ஹெவியாகவே இருந்துச்சு. பெங்களூர்னாலே டிராஃபிக் தான். அதுக்கு தான் மெயின் ரீசன் மெட்ரோ எடுத்தது. ஸோ ஃபைனலாக வந்து மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட வந்து ரீச் ஆனேன். மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ பார்க்கிங் கிடைக்கல. பட் ஓகே, இது வந்து என்னோடய செகண்ட் டைம் நான் வந்து போயிட்டு இருக்கேன். ஸோ டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் பொம்சந்திரா டு ராகிகுட்டா சம்திங் ஏதோ ஒரு பிளேஸ்க்கு. இது வந்து என்னோடய செகண்ட் டைம் நான் மெட்ரோவில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டைமும் சேம் கிளினிக்கு தான் போயிருந்தோம் நானும் அப்பாவும். அண்டு இப்போது ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன் எல்லோ லைன். ஏன்னா பெங்களூரில் இருக்கிற டிராஃபிக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி கண்டிப்பாக தேவை தான். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த சைட் ஒசூரில் இருந்து அண்ட் சரௌண்டிங்ஸ் வில்லேஜில் இருந்து எல்லாம் வந்து பெங்களூருக்கு வந்து வேலைக்கு வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து டிக்கெட் வாங்கலாம். டிக்கெட்டு வந்து ஒருத்தருக்கு வந்து 60 rupees ஒன் வே. ரிட்டர்னுக்கு கிடையாது, ஒன் வேக்கு மட்டும் 60 rupees. இந்த மாதிரி காயின்ஸ் வந்து தருவாங்க. இது வந்துட்டு ஸ்கேன் பண்ணணும் அண்ட் எக்ஸிட் ஆகும்போது காயினை வந்து போடணும், இன்சர்ட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் டைமுக்கு வந்து ட்ரெயின் வந்துடும். ஸோ பாருங்கள், இந்த ட்ரெயினில் தான் இப்போது நாங்கள் வந்து போகிறோம். ஸோ எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. என்னென்னா நியர்லி 20 minutes 20 to 25 minutes தான் எடுத்துச்சு. ஸோ நாங்கள் இறங்க போகிற ஸ்டாப்புக்கு. பட் அதுவே பைக்காக இருக்கட்டும் இல்லைன்னா கார் ஏதாச்சும் பஸ் இந்த மாதிரி நாங்கள் வந்து எடுத்துருந்தோன்னா கண்டிப்பாக 1 hourக்கு மேலே கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக மெட்ரோவில் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து லெக்ஸ் கட் ஆகிருக்கிறது நான் பார்த்துருக்கேன். என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஒரு பையனோடதை வந்து லெக் வந்து சேம் இதாக இருக்குது. அண்டு இப்போ வந்து கிளம்பிடுச்சு. ஆல்மோஸ்ட் டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ எங்களோட ஸ்டாப் வந்து ராகிகுட்டா. ஸோ இத்தனை ஸ்டாப். எங்களோடது வந்து 14th ஸ்டாப். ஃபைனலி வந்து ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக 24 minutes சம்திங் ஏதோ எடுத்துச்சு எங்களுக்கு வந்து. ஸோ ராகிகுட்டா அண்ட் இங்கே இருந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes வாக்கு தான், 5 minutes வாக். ஸோ அதனால தான் பெட்டர் மெட்ரோவை எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இங்கேயும் அவ்வளோதான், வெதர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வெயில் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நார்மலாக க்ளவுடியாக
க்ளவுடியாக தான் இருந்துச்சு. ஸோ எக்ஸிட் ஆகும்போது அந்த காயினை வந்து இங்கே வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், அதை போட்டுட்டு போகலாம். ஸோ ஸோ எனக்கு வந்து இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு ஃபைனலி வந்துட்டோம். இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். ஸோ நடந்தே போயிடலாம். ஆக்சுவலி அப்பாவுக்கு வந்து ஒரு 8 இயர்ஸாக வந்து ஏதோ கொஞ்சம் இச்சிங் மாதிரி ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. ஸோ அது வந்து டே பை டே அது வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பட் எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து செட் ஆகலை. டேப்லெட்ஸ், க்ரீம்ஸ் எல்லாமே வந்து பண்ணாங்க. பட் இங்கே ஃபோர்ஹெட்லாம் இருக்கட்டும், அண்ட் நெக், ஹேண்டில் அண்ட் காலில் எல்லாமே வந்து இதாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து கிளினிக், நிபுண்யா ஹெஸ்டிக் கிளினிக்னு சொல்லிட்டு இங்கே வந்து எல்லா டைப் ஆஃப் ஸ்கின் டிசீஸாக இருக்கட்டும் ஒரு எல்லாமே வந்து பண்ணுவாங்க. டேட்டோ ரிமூவல், அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ், எல்லாமே ஸ்கின் ரிலேட்டட் என்னென்ன இருக்குது எல்லாமே வந்து பண்ணுவாங்க. கொஞ்சம் சின்ன கிளினிக் தான். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 11:30க்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. ஸோ 11:30 இருந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் எடுத்துக்கிடுச்சு. ஸோ 15 மினிட்ஸில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் க்ரீம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஃபைனலாக வந்து கிளம்பிட்டோம். ஸோ இது வந்து ரிட்டன் வந்து நாங்கள் பொம்சந்திரா தான் எடுத்தோம். ஸோ பொம்சந்திரா எடுத்துகிட்டு ஃபைனலாக வீட்டுக்கு வந்து ஸோ ஓகே ஜஸ்ட் அப்படியே வந்து கொஞ்சம் வெளியிலனா கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கிட்ட தான். ஸோ ஓகே வெளியில் போயிட்டு வரல, ஏன்னா வெதர் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதனால தான். ஸோ இதுதான் எங்களோட தோட்டம்னு கூட சொல்லலாம். ஸோ இது உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை, see you in next video.